நான் இன்றைக்கி என்ன கலர்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுங்கிறவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஹலோ மக்களே, வணக்கம் வந்து நமஸ்காரம். வெல்கம் டு போஜனம். ஹாப்பி நவராத்திரி டு ஆல். இன்னிலேருந்து நவராத்திரி ஆரம்பம். இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட அன்னம் பிரீத்த மனசா, அம்பாளுக்கு வந்து பிரியமானது வந்து வெல்லமும் அன்னமும். ஸோ இன்றைக்கி சக்கரை பொங்கலும் காராமணியும் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்ப்பேல் ரெசிபி. ஹாப்பி நவராத்திரி டு ஆல். தேங்க்யூ வைஸ், சப்போர்ட் பண்ணுவோம் நவராத்திரிக்கும். தேங்க்யூ வைஸ். சக்கரை பொங்கலுக்கு இந்த குட்டி கப்பில் 1 டம்ளர் அரிசி, கொஞ்சம் கைப்பிடி பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்கப்பா. வறுத்துட்டு நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் வச்சுக்கோங்க. இதில் நான் 2 குட்டி, இந்த கப்பு காமிக்கிற கப்பில் 2 கப் வெல்லம் எடுத்துட்டேன். 1க்கு 3/4 வெல்லம், அதுதான் பதம், அதுதான் கணக்கு. நான் வந்து 2 போட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை வந்து வடிகட்டி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன்னா நல்லா கெட்டியாக நல்லா இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாதத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெங்கல பானையில் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ நல்லா சாதத்தை போட்டு மசிச்சுட்டு கொஞ்சமாக அதுலேயே தண்ணி விட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அரிசியை சாதத்தை கட்டி இல்லாமல் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் பால் விட்டேன்ப்பா. பால் விட்டு நல்லா அந்த சாதத்தை மசிச்சுக்கோங்க. இந்த வெல்லத்தை வடிகட்டி நல்லா திருப்பி கட்டி இல்லாமல் சாதத்தை நல்லா கரைச்சி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அடுப்பில் கொதிக்க வைங்கோ. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து அதாவது அம்பாளுக்கு வந்து வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாத்தையும் போட்டு நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் போட்டேன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. இன்றைக்கி முதல் வந்து நவராத்திரி ஆரம்பனால ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் காராமணி தான் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் அம்பாளுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து சுண்டலுக்கு வந்து காராமணியை ரொம்ப வேக வச்சுடாதீங்க, குழஞ்சி போயிடும். ஊற வைக்கவும் வேண்டாம், அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிட்டேன் நான். கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா எல்லாம் தாளிச்சுட்டு இந்த ஸ்டீம் பண்ணதை போட்டுட்டு இது வந்து நம்ம கறி பவுடர் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இல்லையா, அந்த கறி பவுடரை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சூப்பரான சுண்டல் ரெடி. சுண்டல் எல்லாருக்குமே ஈஸி தெரியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நவராத்திரியோட டே 1. நம்மளோட பகவான் அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் சக்கரை பொங்கல் காராமணி தான் இன்றைக்கி நம்ம அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணினேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. போஜனமுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.